சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு வெள்ளை முடி இருக்குது. கெமிக்கல் கலந்த ஹேர் டை எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது உடம்புக்கு நல்லதே இல்லை. வீட்டுல இருக்க பொருளை வச்சு நம்மளே ஹேர் டை வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு வெள்ளை முடிய கூட நீங்க தேடி பார்த்தாலுமே கிடைக்காதுங்க, அந்த அளவுக்கு கருப்பா இருக்கும். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி நல்லா சூடானதும் 3 ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 3 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பாதாம் சேர்த்துக்கிறேன். பாதாம் சேர்க்கும் போது பொடுகு தொல்லெல்லாம் இருக்கவே இருக்காது. இதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறம் இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க டீ தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும். இந்த பாதாம் எல்லாம் நல்லா கருப்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிறேன். மித்ததை நம்ம பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். செக்குல ஆட்டினா நயம் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சட்டியில தண்ணி வச்சிருக்கேன். நல்லா கொதிச்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஹேர் டையை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூடு பண்றதுனால நல்லா கிரீமியா கிடைக்கும். முடி இருக்க இடத்துல நல்லா வகுந்து விட்டு இந்த ஹேர் டையை நல்லா அடிச்சிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க முடி நல்லா கருகருன்னு இருக்கும். முன்னாடி மட்டும் வெள்ளை முடி இருக்கு, ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு அவசரமா கிளம்புறோம் அப்படின்னா ஹேர் டை அடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வச்சிட்டீங்கன்னா காஞ்சிரும், கையில கூட ஒட்டாது. இனிமேல் கெமிக்கல் கலந்த ஹேர் டை எல்லாம் யூஸ் பண்ணாதாங்க முடி தான் கொட்டும்.